விராலிமலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் சார்பாக விராலிமலை காட்டுப்பட்டி ஏடிஎம்கே கார்த்தி அவர்கள் ரூபாய் 500 செல்வங்களை அளித்து எமது கலைக்குழுக்கு பெருமை சேர்த்துள்ளார். அதுவும் என்ஆர் அவர்களுக்கும் டிவிஎஸ் கார்த்தி என்ஆர் மற்றும் டிவிஎஸ் கார்த்தி என்ஆர் விராலிமலை திமுக 12வது வார்டு உறுப்பினர் செயலாளருமாகிய டிவிஎஸ் கார்த்தி என்ன அன்பு தம்பிகள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு செல்வங்களை அன்பு அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இசை இறங்கி தொடரக்கூடிய அற்புதமான நிகழ்வோடு ஓடையடி ராசப்பா ஓ கூத்து ரொம்ப டக்கரப்பா இந்த மதுரை மூக்காயி உடல ஏய் யாரும் தொடல பிரேம அவ என்னைய தொடவே விடல கடலையினா கடலை இவ கரிச காட்டு கடலை கடலையினா கடலை இவ கரிச காட்டு கடலை கடலையினா விடல அம்மா மக விடல சொந்த ஊரு தூத்துக்குடிதான் நான் சொல்ல இருக்கு சாத்துக்குடிதான் என் சாத்துக்குடி கூத்து கட்டுமே என் கூத்த பார்த்த வெறுத்து பட்டுமே என் வாடிய வாசப்படியே நான் வப்பேவோ ஆசைப்படியே அப்புறம் வைக்காத ஒத்த வெடியே ஓ ஒத்த வெடி வெத்தி வெடியே ஒரு முட்டை கடலை 2 முட்டை கடலை 3 முட்டை கடலை 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 கடலையின்னா கடலை கரச காட்டு கடலை கடலையின்னா விடல அம்மா மாக பெரிய முத்தாரி போச்சு பாடுவார். ஏய் ஏய் இந்தாடி எங்க அங்க போய் நின்னுட்டு இருக்க நீ Dress போட்டுருக்கியா போடலையா போட்டுருக்கேன் யாரு வீட்டு கண்ணாடினே தெரியல அத கலட்டு முதல்ல நின்னு 3-10 ரூபாய்க்கு வாங்கிருப்பாங்க போல அப்ப அப்படிதான் இருக்கும் இல்ல என்ன கீழ வெறிச்சிருக்க மேட்டும் பச்சை கலர் உன் Dress பச்சை கலர் அதுக்கு தான் மிஸ் மேட்ச் பண்றதுக்காக ஷால் போட்டுருக்கேன் பிங்க் கலர்ல சரி அதெல்லாம் நல்லா இருக்கேடா ஏ நீ எதுக்கு அங்க போன அத முதல்ல சொல்லு என்ன எதுக்கு வர சொன்னீங்க எதுக்கு வர சொன்னோம் மதுரை மூக்காய் வந்தா நல்லா கொஞ்சம் வளைஞ்சு கும்பி அடிப்பா நேட்டிலே பாடும்போது வாங்கினேன் ஹலோ ஆமா மதுரை இருந்து மூக்காய் வந்தா நல்ல வளைஞ்சு நெடுஞ்சு கும்மி அடி பண்ணது என்னைய வர சொன்னீங்க எத்தனை குடம் தெரியுமா எடுத்து வந்தேன் எத்தனை குடம் எடுத்து வந்தேன் 2 குடம் ஏன் இன்னைக்கு 2 குடம் சுருக்கிட்டே என்னாச்சு சம்பளத்துக்கு தக்கன குடத்தை சுருக்கிறேன் சுருக்க வேண்டியதா சரி ஆமா ஐயா கீபோர்ட் ஐயா நமக்கு ஒண்ணே தண்ணி கொடுங்க கத்திலதான் எடுத்து தத்தி வரும் அத்தமவதா ஈவ ஒத்த சட போட்டு முடிஞ்சா மனச சுத்த விட்டு ஓடி ஒளிந்தா எந்திரி தனி பெரிய கொடைக்கானல் பிக்னிக் வந்த மாதிரி பார்த்து எந்திரி அப்போ பிக்னிக் தேவையில்லை சும்மாவா ஐயா ராசா கிளப்பி விடு வண்டிய சரி விட்டுடு வாடி ஆமா எதுல விட்டு ஆமா போட்டு வண்டி பைபாஸ் தண்ணி கொடுங்க கத்தில எடுத்து தத்தி வரும் அத்தமவதா தத்தி வரும் அத்தமவதா ஒத்த ஜட போட்டு முடிஞ்சா மனச சுத்த விட்டு ஓடி ஒளிஞ்சா ஒத்த ஜட போட்டு முடிஞ்சா மனச தண்ணி கொடுங்க கத்தில எடுத்து தத்தி வரும் அத்தமவதா மொட்டை போதும் அவ்வளவுதான் கண்ணுக்கு தமையும் விட்டு காசு போல பட்டு வச்சு ஆமா அவ்வளவுதான் 2 நீர்மலை அடிதேன் கண்ணுக்கு தமையும் விட்டு காசு போல பட்டு வச்சு விராலிமலை சந்தைக்கிட்ட வந்து இருந்த அடி மல்லியப்பூ வாங்கி கையில கொடுக்கையில உங்க புருஷங்கார வந்துட்டானு யாராரு புருஷன் வந்திருக்கா கையை தொக்கையா உன் புருஷன் வந்திருக்கானா எல்லாத்துக்கும் செல்லு வாங்கி கொடுத்துட்டாங்களாம்
வீட்டுல இருக்க. சரி 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 சரி. அம்மா அம்மா ரோஸ் கலர் புருஷன் வந்தாலும் கேட்டாலே என்ன பண்ண போற புருஷன் வச்சு? சொல்றத மட்டும் கேளுங்க, இப்பவே மாட்டிட்டாலே. உன் புருஷன் வந்திருக்கானா? என் புருஷன் வந்திருக்காரு. அம்மா உன் புருஷன் இல்ல வரல நல்லதானே? வரல. சரி நன்றி தேவா. உன் புருஷங்கார வந்துட்டானே, வெக்கப்பட்டு வாங்கி முடிஞ்சா வெள்ளி கொடங்க கத்திலதான் எதிர்த்து தத்தி வர அத்தமவதா. வெள்ளி கொடங்க கத்திலதான் எதிர்த்து தத்தி வர அத்தமவதா. ஒத்த தடை போட்டு முடிஞ்சா மனசு சுத்த விட்டு ஓடி ஒளிஞ்சா. ஒத்த தடை போட்டு முடிஞ்சா மனசு சுத்த விட்டு ஓடி ஒளிஞ்சா. தண்ணி கொடங்க கத்திலதான் எதிர்த்து தத்தி வர அத்தமவதா. பாரியா என்ன அங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது இது? ஏய் உன்னை தாண்டி கேக்குறாங்க. அங்கே போய் என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம நீட்டு நிமிர்ந்து நெழுத்துட்டு இருக்கிற பத்தே. எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்கே போய்? எங்கனக்குள்ள போய் எக்ஸர்சைஸ் பண்ண உனக்கு என்னதா? ஏய் அது யாருட்ட இடம் தெரியுமா? ஏய் இதெல்லாம் என்னது பத்தியா? நீ ஆடுறது பொறுக்க மாட்டோம், அதுவே சவுண்ட் விடுது. அது ஆறு விட்டு பட்டா, அது எங்க அண்ணன்ட்டு பட்டா. அப்ப அங்கிட்டு அது என் மச்சான்ட்டு பட்டா. வெறும் செருப்பா கிடக்கு டோக்கன் போட்டு பாயலோ. எடுத்து அடிச்சானுங்களா தெரியுமா? அப்ப அங்கிட்டு அது என் மாமா மட்டும் வச்சா. அப்ப சென்ட்ரல்ல உம்பட்டா வாடி. ஏய் மரியாதையா பேசு. என்ன சொன்னேன்? உன்னுடைய பட்டாவான்னு கேளு. பெரிய தமிழ் பண்டிதர் மகன் அப்படி அழுத்தி என்னடி அழுத்துற? என்ன? அடி நாலூரு நல்ல தண்ணி, சரி எங்க ஊர்ல நடுக்கணத்து உப்பு தண்ணி, இந்த ஒரு பைப்பு தண்ணி. நிறுத்து. என்ன வாழ்ட்டிப்பு புடுங்கிருச்சு. ஏன் புடுங்குச்சு? உங்களுக்கு புடுங்குச்சு இல்லையா? எங்களுக்கெல்லாம் புடுங்காது. உங்களுக்கு புடுங்கினாதே உன் புரிச்சு வந்து அடைக்க பின்னாடி. அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத, புருஷன் தான் அடைக்கணும். எனக்கு யாரு வரா ஒருத்த கூட ஒரு 10 பேரை வேணா கான்ட்ராக்ட்ல கொடுத்துமா அடைக்க. அடி இந்த வாங்கு, அடி இந்த வாங்கு, அடிங்கப்பா, அடி இந்த வாங்கு. உறைஞ்சு போனா போ. கீழே மண்ணோட மண்ணை உறைஞ்சிட்டா உட்காந்து. என்ன அண்ணா பொம்பளை எல்லாம் வவுத்திருச்சல தானே? ஏன் அப்படி சொல்ற? சத்தியமா சொல்றேன். என்ன இந்த பொம்பளை எல்லாம் வவுத்திருச்சல கச்சேரி பாக்குது. ஏன்டி இப்படி சொல்ற? என்ன வகுத்தறதா இருக்கு? ஒரு ஆம்பளை எடுப்பு அப்படி ஆட்டுறானே. அதானே ஆம்பளையா? உன்னையதே நடுவுல நிப்பாட்டிட்டு ட்ரெஸ் மாத்தனா. ஆம்பளையாடா நீ எடுவட்ட வேலை? என்ன சொல்ற? நீ ஆம்பளையா? எல்லாரும் பொம்பளை நினைச்சே என்ன ட்ரெஸ் மாத்துறீங்களா? அப்ப நீ என்ன சொரணையில நின்ற? ஹலோ ப்ரோ. நீ பொம்பளை நினைச்சா நாங்க எல்லாரும் உள்ள ட்ரெஸ் மாத்தணும். ஓசில படம் பார்க்க யாருக்காச்சும் கொடுத்து வைக்குமா? ஓசில படம் பாக்குறியா? உனக்கு கண்ணு தெரியாத வரும் அத கொடுத்துட்டு வைக்க. ஏய் உன தெரிஞ்சுக்க. வேஷத்துக்கு தான் பொம்பளை, ஒரிஜினல் ஆம்பளை. சரி எடுத்து மூடு. தபக்கன்னு எடுத்து நீ வர திறந்து காட்டிக்கிட்டு இருக்கற. ஆமா. சரி அது என்ன நீ நானு மேல பைபாஸ் சால மாதிரி வலுவலுன்னு இருக்குதேடி. உன் புருஷன் வேண்டா வண்டி எடுத்து வந்து ஓட்ட சொல்லு. படத்தேவ அதையும் தான் ஓட்டுறாரு என் புருஷன். இவள பேசுறீல ஒன்னு தெரிஞ்சுக்க. என்னதான் பொம்பளை கிளிய வாய் பேசுன ஆம்பளை இல்லாம ஒண்ணுமே சாதிக்க முடியாது. பொம்பளை இல்லாம ஆம்பளை இல்ல. ஏன் சிவன் இல்லாம சக்தி இல்ல? சக்தி இல்லாம சிவனே கிடையாது. இந்த சக்தியா இந்த சக்தி? உனக்கு எந்த சக்தி வேணும்? நான் தான் சக்தி. நான் தான் கடவுளை சொன்னியா? ஒன்னு தெரிஞ்சுக்க. ஏன் தெரியுமா ஆம்பளையால மிஞ்ச முடியாதுன்றேன்? எதுக்கு? ஒரு திருவிழா சாமி கும்பிடணும்னா ஆமா 4 ஆம்பளையால சேர்ந்து எந்த இடத்துல மைக் செட் கொடுத்தா மைக் செட் நல்லா போடுவாங்க, யாருகிட்ட கச்சேரி கொடுத்தா நல்லா கச்சேரி பண்ணுவாங்க, யாருகிட்ட கொட்டகை போட விட்டா நல்லா கொட்டகை போடுவாங்க. அலையிறது பூரா ஆம்பளை. அப்ப பொம்பளை நாங்க என்ன பண்ணுவோம் நினைச்சிட்டு இருக்க? பொம்பளை என்ன பண்ற? என்ன பண்றோம்? குறுப்பு சேலை எடுக்க அலையிற. ஏய் அப்புறம் நீங்க நல்லா வச்சுக்கிட்ட லட்சணத்தை குறுப்பு சேலையில கூட காட்டாட்டி நாங்க அப்படி ஊர்ல திருவிழா வச்சு நடத்த நாங்க சேலையை கட்ட மாட்டேமா? குறுப்பு சேலை கட்ட அலையிற. சேலை எடுத்தாலும் பரவாயில்ல, சண்டால இந்த சாக்கெட்ல சண்டை எடுத்து ஜாக்கெட்ல என்ன சண்டை? என்ன ஜாக்கெட்? அவங்க உடனே சொல்றது என்ன உன் புருஷன் ஆரி ஒர்க் வச்சு தச்சு கொடுத்துருக்கியா? அவங்க இன்னொருத்தர் சொல்றது என் புருஷன் கட்டிங் போட வழி இல்லாதவே அவன் வெறும் லைனிங் துணியில தச்சு கொடுத்துட்டேன். இப்படி சண்டை போடுறது பொம்பளை. இவள பேசுறீங்களடி
ஆம்பளை பாக்குற வேலையை பொம்பளை என்ன வேலை பாப்பீங்க? என்ன வேலை பார்க்க முடியாதுன்ற? ஆம்பளையால மைக் செட் போடுவோம். நாங்களும் மைக் செட் போடுவோண்டி. நாங்க பாகிஸ்தான்ல போய் குண்ட போட்டு வந்திருக்கறோம். நீ மைக் செட் போடுறீங்க. ஐயா காவல்துறை அவன் மேல கேஸ் போடுங்க. என்ன மண்டமானத்துக்கிட்டு இருக்கற? ஐயா அவ பாகிஸ்தான்ல குண்டு ஓட்டாளா? அவ குளிக்கும்போது மேல ஒரு துண்டு கூட போட மாட்டா. குண்டு ஓட்டாளா? குளிக்கல தாப்பா போடுவேன். குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் குண்ட போடுவேன். எனக்கு ஆகலன்னு தெரிஞ்சா யாரா இருந்தாலும் குண்ட போடுவேன். சரி நன்றி ப்ரோ. ஆமா மைக் செட் போடுவீங்க. ஆம்பளையால கொத்தனார் வேலை பாப்போம். நாங்களும் சித்தாளி வேலை பாப்போம். நாங்க லாரி ஓட்டுவோம். நாங்களும் பஸ் ஓட்டுவோம். நாங்க வேர்த்துச்சுனா சட்டை காலிபடி தெரியும். நாங்க உன்னை வேற மான கட்ட முடியா? நாங்க தொடச்சிக்கிட்டு உள்ள வீசிடுவோம். இவள பேசுறீங்கல்ல. ஒண்ணே ஒண்ணு பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? ஆம்பளை இல்லாம பிள்ளை பக்க முடியாது. ஆமன்றலாம் கை தட்டலாம். ஆம்பளை இல்லாம பிள்ளை பக்க முடியாது. ஏன் பக்க முடியாது? காலத்துல உட்கார்ந்துக்கிட்டு பிள்ளை பக்க முடியாது, பேல முடியாதுன்னு இருக்கற. டெஸ்ட் டியூப் பேபி இருக்கு இப்ப. நீங்க இல்லாம ஊசி மூலமா நாங்க குழந்தை பெத்துக்கறோம். அடே தம்பி சாப்பிட்டுறீங்க வாவே. நீங்க தேவையே இல்ல. இங்க வாப்பா. யாரா கம்மாயில மீன் பிடிக்கிறாங்க? சொல்லுக்கா அக்கா மூக்கா அக்கா சொல்லுக்கா. நீ தேங்க ஓனராப்பா இன்னைக்கு நான் தான் உனக்கு ஓனர். கல்யாணம் வரதுக்கு கூப்பிட்டேன். எப்படி புள்ள பக்கற தெரிஞ்சு கூப்பிடுறேன். நீ ஆம்பளை தானே? ஆமா ஆமா இதுல எந்த மாற்றம் கிடையாது. சந்தேகம். கச்சே முடிஞ்சன பைக்ல போகாத. சரி என்னோட கார்ல வா. சரி அந்த ஐயங்கார் பேக்கரி இருக்குல? ஆமா அந்த பேக்கரில டீ வாங்கி தரேன். அந்த புதுக்கோட்டை போற பாலத்துக்கு பக்கத்துல பெரிய வேப்ப மரம் ஒண்ணு இருக்கா? ஆமா அதுல போய் தூக்குப்படுத்துங்கற மொட்டு முண்டா. இவ்வளவு தூரம் பேசு. ஏண்டா அவ ஊசி ஓட்டு பிள்ளை பப்பம்ன்றா சுத்தி ஊத்தி போற பின்னாடியே தர. என்ன பண்ணதுல அவன் பேசுறானே என்ன பண்ணதுல சொல்லுவா. அதெல்லாம் கிடையாது. ஊசி ஓட்டு பிள்ளை பப்பைய ரொம்ப பெருமையா இருக்கு. அங்கதே இருக்கு ஒரே ஒரு சிக்கல். 1000 வந்தாலும் ஆம்பளையில எந்த இடத்துலயுமே விட்டு கொடுத்தது இல்ல. ஊசி போட்டு பிள்ளை பப்பைய ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன தெரியுமா பெருமையா இருக்கு? பிள்ளை பத்த உங்க பேரை தானே காப்பாத்துறான். உங்க ஊசிக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. சரி தம்பி சரணுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. 2 பேத்துக்கு பிறந்த பிள்ளை. என்னப்பா கோயில்? மெய்க்கனுடையாள் கோயில். மெய்க்கனுடையாள் விராலிமலை மெய்க்கனுடையாள் ஆலய திருவிழா. அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட போகுது. சரி முத போய் பிரேமுக்கு பிறந்த புள்ள போய் பூசாரி கிட்ட அர்ச்சனை தட்டு நீட்டுது. அங்க இருக்க பூசாரி அருமையா அர்ச்சனை பண்ணுவார். என்னன்னு? ஓம் சுக்லாம்பரமண ஓம் சதுர்புஜ நமக ஓம் மங்களம் கிரீம் யோகினீஸ்வரனாய நமக. உங்க பிள்ளை பேர் என்ன? என் பிள்ளை பேர் சரண். சரண் சரணாய நமக. சரண் தோப்பனா பேர் சொல்லுங்க. பிரேம். பிரேம் பிரேமாய நமக. பிரேமுக்கு பிறந்த பிள்ளை நமக பிரேம ஸ்வாஹ. அப்படி ஓதி முடிச்சிருவார். ரெண்டாவது உங்க கோணோசிக்கு பிறந்த பிள்ளை போகும். ஏய் ஊசிக்கு பிறந்த பிள்ளை. சரி விடு, எதுல குத்தினாலும் வலிக்கத்தானே செய்யும். அதுக்கு கொஞ்சம் எரிச்சலாதே ஓதுவாரு. ஏன்னா அது வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது இல்லையா? அதுக்கு எப்படி தெரியுமா ஓதுவாரு? ஓம் ஸ்ரீராமரமண ஓம் சதுர்புஜ நமக. உனக்கு நாளை இன்னைக்கு 5 பேர் இருந்து என் கொலை அக்கறாலே என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே. ஸ்வாஹா. உங்க பிள்ளை பேர் என்னம்மா? ஏய் சுஸ்மிதா. சுஸ்மிதாவா? சுஸ்மிதாவா நமக. சுஸ்மிதா தோப்பனா பேர் சொல்லுங்க. தோப்பனா முருகன். தோப்பனா பேர் தாங்க ஊசி. ஏய் ஊசி மூலமா பிள்ளை பத்து உங்க பேர் தானே காப்பாத்துறான். ஊசியா நமக. ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமக ஊசி ஸ்வாக. அங்க ஏறும் தண்டவளை வண்டவளையத்துல ஊசி ஓட்டு பிள்ளை பப்பையில இன்ச்சி நினைச்சி மக்கர் தூர்னா பாப்பா. ஏன் இன்ச்சில வைப்பேன் போப்பா. அப்படியா? உன்னை தெரிஞ்சுக்க, நீ என்னதே வாய் பேசினாலும் என்கிட்ட எந்த வகையிலும் நீ ஜெயிக்கவே முடியாது. ஏன் ஜெயிக்க முடியாது? என்ன பண்ணி போடுவேன்? என்ன பண்ணணும் உன்னைய? ஆடி பாப்பமா? ஆடி பாப்பா. பாடி பாப்பமா? பாடி பாப்பா. சைஸ் எத்தனை? பாட்டு பாடியா? பாட்டு பாடி பாப்பமா? எல்லாம் பேசி பாப்பமா? பேசி பாப்பா. என்ன பேசுவான்? என்ன பேசுவான் நீயே சொல்லு. பழமொழி பேசணும். பேசுவான். உங்க பொம்பளையாளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசுங்க. என் ஆம்பளையால் சப்போர்ட் பண்ணி நான் பேசுறேன். ஆமா ஆமா. இந்த மேடையில நீ தேய்ச்சிட்டேன்னா நான் மதுரை இந்த டவுசரோட நடந்து போறேன். நீ கொல்ல நாள் அப்படித்தான் நடந்து போன பாவம் முன்னாடி. இப்பதான் கொஞ்சம் தேறிட்ட. ஆமா. ஒருவேளை நான் ஜெயிச்சு நீங்க தோத்துட்டீங்கன்னா என்ன செய்வான்? நீங்க அந்த அரப்பாவடையோட திண்டுக்கல் நடந்து போறீங்களா? ஏன் போனா என்ன போக முடியாதோ? சரி வேகமா பேசுங்க பாப்போம். வேகமா பழமொழி பேசணுமா? ஆமா. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பத்தாலாம், எதிர்த்த வீட்டுக்காரி உன்னைய மாதிரி இடிச்சு கிடிச்சதாலாம். அப்படியா? அந்த கடையில விக்குது சாம்பு, நீ சும்மா இருந்தா தவளுக்கார புடிச்சுக்கிட்டு. ஏய் அவரை கூட்டி கலர் ரிப்பன் கொஞ்சம் அசந்தா குளிப்ப வயல வப்பன் இருக்கும்ல. பேசு. ஏய் உள்ள பொண்டாட்டி காப்பாத்த முடியாத கள்ள புருஷன் கம்பத்துல ஏறிக்கிட்டு இன்னொரு பொண்டாட்டி வரான 3ஆம் பொண்டாட்டியை பார்த்தாலாம். அப்படியா? மானம் கெட்ட முண்டைக்கு வான வெடிக்க போட்டங்கள இந்த தண்டில திட்டி 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 எப்ப அடிக்கணும்னு தெரியாம தூங்குறேன் பாரு. தண்ணீர் அடிக்குதா சார, அதுக்குள்ள கிடக்குதா இத்தோம் தண்டி சார.
அப்படியா? ஆமா. குற்றாலத்துல குரங்கா, இங்க வந்த 6 விலைக்கு பிடைக்கலாம் சிறங்கா. நீ வேணா போய் மருந்து போட்டு வா. பேசு. ஏய் என்ன பேசி ஏசுன்னு, இட்லிக்கு ஏமாந்தவளே, தோசைக்கு தொன்னாந்தவளே, பணியாரத்துக்கு பாத்துக்கிட்டு இருந்தவளே, பக்கடக்கு அக்கடான்னு கிடந்தவளே. உத்தம பத்தனி முருகலும் போனான்னு உலகம் பத்திக்கிச்சான், 7 கடலும் பத்திக்கிச்சான், அவன் திரும்பி பார்த்த திருவண்ணாமலை திக்குன்னு பத்திக்கிச்சான். பேசு. ஏய் நல்லா இருக்கு இந்த பாட்டு, என்ன பாடு. ஒரு தடவை தான் பேசுவேன், மறு தடவை பேசினா மண்ணை வர தூத்துவேன். ஆமா, அதனால இப்படி எல்லாம் போட்டா சுறுசுறுப்பா இருக்காது. நான் வந்தது கும்மி அடிக்க. ஆமா, சுறுசுறுப்பா எப்படி நம்ம போடணும்? எப்படி போடணும்? நம்ம விராலிமலை மண்ணுக்கு தக்கன. மண்ணுக்கு தக்கன. உண்மையை சொல்லணும்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி விராலிமலை மண்ணை கலக்கி கொண்டு இருக்கும் நமது வாகை வர்ஷா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். புதுகை பிரவினாவை மேடையிலேயே ஓட விட்டேன். சந்துரு அதுக்கு பிரவீனாவை ஓட விட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க சிக்கிருக்கீங்க, உங்களை ஓட வைக்க போறேன். சுறுசுறுப்பா எப்படி தெரியுமா போடணும்? எப்படி போடணும்? அடி பாக்குவத்தல மாத்தணும், பார்வதிய பார்க்கணும். அத்தா என்னம்மா அவளுக்கு என்ன பூரா குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க, மாதிரியே தர்றாளுங்க. என்ன குடும்ப கட்டுப்பாடு? வாமா, நான் சொன்னல அப்பவே வந்து நின்னுங்க. ஐயோ, எடுத்து ஊத்தி போட போறேன் வாங்க. என்ன இந்த பச்சை கலர் பாவடை நாய் கடிச்சு இழுத்துருச்சோல என்ன? பாதியை இழுத்து கொண்டு வந்து அடி நாருங்கிழமை பார்க்கணும், நாக்கு சவக்க போடணும். அடி எண்டி புள்ள உனக்கு சமதமா, நீங்க எல்லாம் சேர்ந்திருந்தா மேடா தங்கிருமா. அடி எண்டி புள்ள உனக்கு சமதமா, சம்மதப்பட்டு தானே வந்திருக்கோம். நாம ரெண்டும் சேர்ந்திருந்தா புது கோட்டை ஒத்துக்குமா. எப்படி ஒத்துக்க? அடி பாக்குவத்தல மாத்தணும், பார்வதிய பார்க்கணும். பாக்குவத்தல மாத்தணும், பார்வதிய பார்க்கணும். ஏய் நிறுத்தியா, ஏய் நிறுத்தியா. அடிக்க ஆரம்பிச்சு அவரு பப்பா ஊத ஆரம்பிச்சிருவாரு. என்ன ஆடுற அழகு வெக்கமெல்லாம் அடிச்சுட்டு கிடக்கு என்ன?